ஓ டேய் இவங்க மெனு கார்டை வெளியில் வச்சு கூப்பிட்டுருக்குறாங்க. என்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியனுக்கான அமௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ கைஸ் மெட்ராஸ் கஃபே தமிழெல்லாம் எழுதியிருக்காங்களே, இந்த பேரை நம்பி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ ஷூட் ரூமு. ஸோ கைஸ் இங்கே ஒரு நல்ல ஒரு மிரர். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செக்இன் பண்ணிட்டு அண்ட் பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆயிடுச்சு. அதனால் போய் சாப்பிட்டு வந்துட்டு அண்ட் தென் ரூம் எப்படி இருக்குங்கிற ரூம் டூர் பார்க்கலான் இருக்கேன். ஈடன் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் இங்கேயே வந்து இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ட்டி வைப்பு கொடுக்குது. ஏய் குதிரை வண்டியெல்லாம் இருக்குடி. வாவ், இந்த பக்கம் பார்த்து வா ஓ ஓ டேய் இவங்க மெனு கார்டை வெளியில் வச்சு கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ கைஸ் இங்கே என்னன்னா மெனு கார்டை வெளியில் வச்சுட்டு சாப்பிட வாங்க கூப்பிடுறாங்க. மெட்ராஸ் கேஃபே அது எங்கே இருக்குது? வாவ், இங்கே மெட்ராஸ் கேஃபே இருக்குது. சரி நம்ம ஊர் இருக்குது. அப்போ அதையாச்சும் போய் ட்ரை பண்ணுவோமா? இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குல்ல. வெளியில் வந்துட்டு இந்த வெளியில் அதுவும் ஆக்சுவலி அங்கே டாக்ஸிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்முக்கும் அப்படி தான் வந்துச்சு. ஏர்போர்ட்டில் கூவிக்கிறாங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கு. ஓ ஃபுல்கா 2 பீஸ், பட்டூரா 1 அண்டு கடாய் பன்னீர். லேட்டர் ஃபுல்கா அண்டு பட்டூரா ஆர்டர் பண்ணியிருக்கோமா. ஸோ ஒன்று வந்து 15K, இன்னொன்று 20,000ங்கிறாங்க. இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது கரன்சியோட இது மட்டும் பார்த்தோன்னா. ஸோ பார்ப்போம். என்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மில்லியனுக்கான அமௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ வந்தால் தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ கைஸ் மெட்ராஸ் கஃபே தமிழெல்லாம் எழுதியிருக்காங்களே, இந்த பேரை நம்பி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து ஹிந்தி பாட்டு தான் ஓடுது. பேசுகிறதெல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. பட் ஸ்டில் மெட்ராஸ் கஃபேங்கிறாங்க. லெட்ஸ் சீ ஃபுட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சீசன் நல்லா இருக்குடி. ஸோ கடாய் பன்னீர் அண்ட் தென் ஃபுல்கா அண்ட் தென் பட்டூரா. கடாய் பன்னீர் நல்லாவே இருக்குது, சாப்பிட சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மலேசியாவில் காத்தால் பட்ட அவசைக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு இப்போ இந்த ஃபுட்டு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோறே கிடைக்கல. அந்த மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இப்படி சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி மார்னிங் அண்டு லஞ்சுமே முடித்தோம். ஆமாம், அவர் பில் 170. Oh, it includes tax also? Yeah. Oh, 10% and 5%. Yeah. Okay. What about final amount is? 201,000. ஸோ கைஸ் மெட்ராஸ் கஃபேன்னு சொல்லி போயிட்டு தமிழ் பாட்டு மாதிரி இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கோம். 2 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கரன்சியில் பார்க்கும்போது அரௌண்டு 9-10 கிட்ட வந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிட் கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். எனக்கு இந்த கரன்சி என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி லைட்டாக வந்து தடுமாறினேன். அப்புறம் அவங்களே இந்த 2 நோட்டை மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாட் ஜிபிடி தான் இருக்கவே இருக்கேன், அதிலலாம் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 2 lakh வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இப்போது யா. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்குது. பட் ரீசனபிள் ரேட்டாக தான் தெரியுது. ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவும் அப்புறம் 2-3 இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியிலே மெனு கார்டு போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் கைஸ். லைட்டாக இவள் வந்து இப்படி ஏதோ ஒன்று தூக்கி போட்டாலா, அதில் லைட்டாக நான் ஜர்க் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு, சென்ட்ரல் குட்டா அத்தன்டிகேட் இந்தியன் க்ரூஸ். சாப்பிட்டாச்சுண்ணா
சாப்பிட்டாச்சு. என்ன தமிழ்ல பேசுறாங்க பத்தியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பார்ட்டி வைப்பில் தாங்க வச்சுருக்குது இங்கே எல்லாமே எல்லாமே. பார்த்தாலே ஒன்றா ஹிந்தி இல்லைன்னா தமிழில் பேசிடுறாங்க சவுத் இந்தியன்ட்டு. ஸோ இதுதான் நாங்கள் இதுதான் ட்ரை பண்ணோம். ஆனால் இதை வைக்கணும் 100K அப்படிங்கவும் வந்து அது வேணாம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் அங்கே போய் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்தோம். ஸோ ஸ்ட்ரீட்டே செம்ம வைப்பாக இருக்குது கைஸ் இங்கே. எதுக்கு இப்படி கண்ண முடியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கும் இதுவும் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். எல்லாம் எப்படி கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? வாங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க. அது தமிழுன்னு தெரிஞ்சதோ. வாங்க எங்கே சாப்பிட்டீங்களா? இது என்னன்னு தெரியல. ஆப்போசிட்டில் இது ஒரு மாதிரி ஸோ ஷூட் ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே ஆக்சுவலி அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறந்ததுமே நீங்கள் ஒரு டாய்லெட் இருக்குது அண்ட் மிரர். ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது ஒரு டாய்லெட்டு. அண்ட் தென் வைடு ஹால். ஸோ வித் சோஃபா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து வந்து கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூவில் இருக்குது கைஸ். ஸோ ஒரு பால்கனியுமே இருக்குது நமக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஈடனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் தான் பாலியில். அது குட்டாவில் டிவி இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெட்ரூம். ஸோ இது நல்லா இருக்குல்ல? பின்னாடி லைட்டு இதுக்கு மட்டுமே வாழை மரம் மாதிரி சூப்பராக இருக்கா? ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வியூ கொடுக்கும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டேபிள் இருக்குது. அண்ட் இந்த ஒரு டைனிங் பார்த்திங்களா நல்லா க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல வித் லைட்டோட. ஸோ நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வைப்பு கொடுக்குது. அண்ட் இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் இங்கே ஒரு லாக்கரும் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரோப் இருக்குது 2. அண்ட் தென் ஸ்லிப்பர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு மிரர். அண்ட் இங்கே பாத் டப் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எஸ்கே பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க டூர் ஆர்கனைசர் தான் எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஈடன் ஹோட்டல் குட்டாவில் இருக்குது. இதாங்க ரூம் டூரு நல்லா இருக்குல்ல? ஸோ நாங்கள் வந்ததுமே நான் காட்டலாம் தான் யோசித்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock வந்து ஹோட்டல்ஸ் முடிடுறாங்க. இங்கே எல்லாமே சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குது. அதாவது இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறையாவே இருக்கா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மெட்ராஸ் அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம். ஓகேவாக தான் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்ட்டி வைப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நிற்கிறதாகட்டும், அதுக்கப்புறமேட்டு மெனு கார்டை கொடுத்துட்டு அப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், ப்ரோ சாப்பிட்டீங்களா, எங்கே அங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பார்ட்டி வைப்பாக இருக்குது. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாளையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டூரெல்லாம் அப்படியே நாங்கள் போக போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலியோட டே 1ல் சந்திப்போம். இல்லை இதுதான் பாலியோட டே 1 அப்போ பாலியோட டே 2ல் சந்திப்போம். அண்ட் vlogோட டே 3ல் சந்திப்போம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், பை பை.